வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வதுல திருவள்ளுவர் தமிழ் வித்தியாலயத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு மடிக்கணனி வழங்க போகிறோம். இந்த மடிக்கணனி யார் எங்களுக்கு தந்திருந்தாருண்டா, கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் ஜெர்மனிலிருந்து எங்களுக்கு இந்த பொருளை அனுப்பியிருந்தார். இந்த பாடசாலைக்கு அந்த பொருளை வழங்க போகிறோம். இங்கே இந்த பாடசாலையின் எப்படி இருக்குது, இந்த பாடசாலை இந்த இடத்துல இருக்குதுன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாடசாலைக்கு இன்னும் என்னென்ன தேவை இருக்குன்றதை உங்களுக்கு ஆசிரியர்களும் அதிபரும் சொல்லிக்கலாம். அதை நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த உதவியை செய்யணும்ன்றுக்கிட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். பலாபுத்துறை திருவள்ளுவர் தமிழ் வித்தியாலய பாடசாலைக்கு வருகை தந்து இன்றைய தினம் நன்கொடையாளர்களாக கருணை உள்ளம் படைத்த 2 உதவியாளர்கள் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையில் தேடி வந்திருக்கின்றனர். இவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் திருவள்ளுவர் தமிழ் வித்தியாலயம் பெருமை அடைகின்றது. திருவள்ளுவர் தமிழ் வித்தியாலயத்துடைய இன்றைய நாள் இன்னும் ஒரு சிறப்பான நாளாக பதியப்பட வேண்டிய நாளாக இருக்கின்றது. பாடசாலையினுடைய இந்த வளங்களை சேகரிப்பதிலே எங்களோடு இணைந்து அதிபர் ஆசிரியர்கள் என்றுமே முன்னின்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் வெகு தூர பயணம், மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும், அவர்களுக்காக எதையாவது ஒன்றை வழங்கிவிட வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக எமது பாடசாலை நோக்கி மாபெரும் இரு உள்ளங்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இதற்கு பின்புலமாக உழைப்பாளிகள் அல்லது அதற்குரிய இந்த செயற்பாடுகள் நடத்துவதற்கு நிறைய காரணமான அன்புலங்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைவரையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதாவது கிரிவலம் அறக்கட்டளை சபையில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக மங்கள குத்துவிளக்கல் ஏற்று நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவதாக வித்தியாலயத்தினுடைய அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய கிரிவலம் அறக்கட்டளை இந்த நிகழ்வினுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக மங்கள குத்துவிளக்கல் பாடசாலையின் உதவி அதிபர் திருமதி எம் சுகந்தினி ஆசிரியர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கிரிவலம் அறக்கட்டளையின் இணைப்பாளர் திருவாளர் கேடி பாரதி ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மங்கள குத்துவிளக்கேற்றலில் இணைந்து கொள்ளுமாறு உதவி அதிபர் திருமதி எம் சுகந்தினி ஆசிரியர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கிரிவலம் அறக்கட்டளையின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஏ அனுஷாந்த குமார் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அன்போடு அழைக்கின்றோம். மனைப்பொருளியல் ஆசிரியர் ஆலோசகர் செல்வி ரமணி சுப்பம்மாள் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பாடசாலையின் ஆசிரியர்கள் சார்பாக ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். மங்கள குத்துவிளக்கேற்றலில் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதன் மூலம் முதலாவதாக இறை வணக்கத்துடன் ஆரம்பித்து வைப்பது இந்த கிரிவலம் அறக்கட்டளையின் மூலம் இருக்கின்ற சேவைக்கும் சிறப்பான ஒரு அதிபர் பாடசாலைக்கு வருகை தந்த நாள் முதலாக பாடசாலைக்கு வளங்களை சேர்த்து விட வேண்டும். மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்களை இணைத்து இணைப்பாடவிதான செயற்பாடுகளையும் அவர்களை ஊக்குவித்து மாணவர்களை திரண்டு
இன்று வருகை தந்திருக்கின்ற கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக அத்தனை உறுப்பினர்களையும் வரவேற்று வாழ்த்தி மகிழ்வதற்காக வித்யாலயத்தினுடைய அதிபர் மதிப்புக்குரிய திருவாளர் சுப்பையா சிவனேசராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வரவேற்புரையை வழங்குவதற்காக. எல்லாம் வல்ல பிள்ளையாரை வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு எங்களோடு இணைந்திருக்கின்ற கிரிவலம் ஃபவுண்டேஷனுடைய இணைப்பாளர் கே.டி. பாரதி அவர்களே, அதே போன்று இந்த கிரிவலம் அமைப்பினுடைய நிகழ்ச்சி இணைப்பாளர் அனுசாந்தகுமார் அவர்களே, மற்றும் எங்களுடைய பாடசாலையுடைய ஆசிரியர் பெருந்தைகளை பேரன்புமிக்க மாணவ மாணவிகளே, வரலாற்றிலே மற்றும் ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாளை நான் கருதுகின்றேன். காரணம், 200-220 மாணவர்கள் கல்வி கற்கின்ற இந்த பாடசாலையிலே வள பற்றாக்குறை என்பது நிறைவாக இருக்கின்றது வள பற்றாக்குறை. நான் நிறைவாக என்று கூறியது வள பற்றாக்குறையின் குறைபாட்டை. நாங்கள் இந்த பாடசாலையின் அயலவர்கள், ஏனைய நலன் விரும்பிகள், உங்களை போன்ற நிறுவனங்களின் ஊடாகத்தான் ஒரு சில இந்த வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கிரிவலம் ஃபவுண்டேஷன் இந்த அமைப்பு பற்றி நான் வந்த எங்களுடைய இணைப்பாளர் கே.டி. பாரதி ஐயா அவர்களிடம் நான் கேட்டபோது அவர் சொன்னார், கிளிநொச்சியை பரந்த பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இயங்கி வருகின்றது. இந்த 3 வருடத்திலேயே ஒரு மாதத்துக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை இந்த சமூக நல சேவைகளுக்கு தாங்கள் செலவிடுவதாக கூறியிருக்கின்றார்கள். ஒருவரால், அதான் பாராட்டத்தக்கது, தனி ஒருவரால் வழங்கப்படுகின்றது. அதிலும் பெரும்பாலும் இந்த மாதாந்தம் 10 லட்சம் ரூபாவுக்கு மேலாக செலவு செய்கின்ற இந்த பணத்திலே பெருந்தொகையான பணம் கல்விக்குத்தான் செலவு செய்யப்படுகின்றது என்பது பாராட்டக்கூடிய ஒரு விடை. ஏனென்றால் எதிர்கால சிற்பிகளை உருவாக்குகின்ற இந்த செயற்பாடானது ஒரு விதை என நான் நினைக்கின்றேன். இது ஒரு முதலீடு. இந்த முதலீட்டினுடைய விளைவு எதிர்காலத்தில் தெரியும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கிரிவலம் அமைப்பினர் இந்த செயற்பாட்டை செய்து வருகின்றார்கள் என நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இவர்களது செயற்பாடுகளில் பல செயற்பாடுகளில் இன்னொரான செயற்பாடு, பல்கலைக்கழகத்துக்கு சென்றுள்ள ஏழை மாணவர்களுக்கும் இவர்கள் தொடர்ச்சியாக உதவி வருகின்றார்கள். சுமார் 8 மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று இவர்களின் உதவியோடு பல்கலைக்கழக பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதில் விசேட அம்சம் என்னவென்றால், ஒரு மாணவி மலையகத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் எங்களுடைய பாடசாலையில் காலடி எடுத்து வைப்பதற்கு பார்த்திபன் தான் காரணம். பார்த்திபனுக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு உற்சாகத்தை அளிப்போம். இன்றைய தினம் காலையிலேயே இந்த விழா தொடர்பாகவும் இந்த நிகழ்வு தொடர்பாகவும் நேற்றிலேயே பார்த்திபன் என்னோடு கதைத்தார். அநேகமான ஆசிரியர்களை நான் இணைத்துக் கொள்ளவில்லை. என்னவென்றால், பாடம் நடக்கின்ற ஒரு நாள், இன்றைய நாளிலே எங்களுடைய கிரிவலம் ஃபவுண்டேஷனும் அதனை ஏற்றுக்கொண்டது. என்னென்றால், பாடங்களை மிகவும் மாணவர்களுடைய நடக்கின்ற பாடங்களை குறைவில் ஏதாவது இடம்பெறாது இடையிலே இந்த நிகழ்வை நடத்துவோம் என்பதில் அவர்களும் ஆர்வமாகத்தான் இருந்திருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக என்னோடு கலந்துரையாடும் போது கூறினார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் நாங்கள் பிரைமரியை இதிலிருந்து சற்று அதாவது இந்த நிகழ்விலிருந்து சற்று அதாவது பாடத்தை
பாடம் இல்லாத, அதாவது மாணவர்களை அனுப்பிய ஆசிரியர்களை இதில் இணைத்துக் கொண்டு ஏனைய அப்பர் கிளாஸில் உள்ள ஆசிரியர்களை இதில் கட்டாயம் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற கணனி உயர்தரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, அதாவது 6 தொடக்கம் 12 வரை உள்ள மாணவர்களுக்கான அதிக பயன்பாட்டை செய்யக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றதால் இந்த மாணவர்களை கட்டாயமாக இதில் இணைத்துக் கொண்டோம். அத்தோடு இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் மாத்தளையிலே 2 பாடசாலைகளுக்கு நேற்றைய தினம் இங்கே வந்து தங்கி உதவியுள்ளது. ஒன்று எல்கொடோ தமிழ் வித்தியாலயம், அவர்களுக்கு இந்த இவ்வாறான ஒரு ஒளிப்பதிக்கு தொடர்பான உதவியை நல்கியிருக்கின்றார்கள். எங்களுக்கு தான் இந்த மடிக்கணினியை வழங்குவதிலே அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே இன்னொரு விடயத்தையும் பார்த்திபனூடாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். விடிவெளி என்கின்ற ஒரு அமைப்பு, நான் நினைக்கின்றேன் மடுவகல பிரதேசத்திலே இயங்குகின்ற ஒரு அமைப்பு. எங்களது கடந்த காலங்களிலே நிறைய செமினார்ஸ், ஓடவர்களுக்கு செமினார் செய்வதற்கு, குறிப்பாக கணித பாடத்துக்கு செமினார் செய்வதற்கு எங்களோடு கைகோர்த்தார்கள். அந்த அமைப்பும் இவர்களோடு இணைந்துதான் இன்றைய தினம் அந்த நிகழ்வை செய்திருக்கின்றார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இந்த வேலைகளுக்கான சகல செலவுகளும் கிரிவலம் ஃபவுண்டேஷனுடையது என்பது பாராட்டத்தக்கது, குறிப்பிடத்தக்கது. எனவே எங்களது மாணவர்களை பொறுத்தவரையிலே ஃபேன் சுழல்கின்றது மற்றும் எங்களது இன்டர்காம் சிஸ்டம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என நீங்கள் பார்த்தாலும் கூட மிகவும் போசாக்கான அல்லது பொருளாதாரம் நேர்மையுடைய பாடசாலை இல்லை. இந்த பாடசாலைக்கு சாதாரண மட்டத்தில் உள்ள மாணவர்கள் தான் வந்து சேர்கின்றார்கள். எங்களுக்கு கிடைக்கின்ற வளங்களும் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஒரு மல்டிமீடியா எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. ஒரு போட்டோகாப்பி மெஷின் இதுவரை இல்லை. கிடைக்கின்ற காசுகளை போட்டோகாப்பி பக்கத்தில் உள்ள கம்யூனிகேஷன் மூலம் பிரிண்ட் செய்து அவர்களுக்கு மாதம் செக் மூலமாக நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மிகவும் ஒரு வறிய நிலையை தான் நாங்கள் மாணவர்களுக்கான கல்வி செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே கிரிவலம் ஃபவுண்டேஷன் இந்த உன்னதமான ஒரு பணியை, இந்த கணனி என்கின்ற உன்னதமான அந்த கற்றலுக்கான சாதனத்தை எங்களது பாடசாலைக்கு மனமு வந்து வழங்கியது பெரும்பாலான ஒரு பெருமைக்குரிய விடயம், மதிப்புக்குரிய விடயம், மெச்சக்கூடிய விடயம். இந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் ஒரு முறை கரவோஷம் செய்து அந்த அவர்களது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களது இந்த உதவியை நாங்கள் இருகரம் கூப்பி எங்களது மாணவர்கள் சார்பாக மேன்மையாக வேண்டுகிறோம். இந்த இவ்வாறான உதவிகள் மீண்டும் உங்களிடமிருந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடும் அவாவோடும் உங்களோடு தொடர்ந்து நாங்கள் தொடர்பில் இருப்போம் என கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் எங்களுக்கு வழங்கிய இந்த உதவிக்காக எங்களது பாடசாலை சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷனுடைய அங்கத்தவர்களை வருக என வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடசாலைக்கு மாணவர்களுடைய கற்றலை ஊக்குவிக்கின்ற அல்லது அவர்களுடைய திறமையை வளர்க்கின்ற எந்த ஒரு கற்றல் உபகரணத்தையும் பாடசாலைகளை உருவாக்கி அதை மாணவர்களுடைய அடைவு மட்டத்தை விருத்தி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை அதிபர் சார்பாக இருக்கக்கூடிய உப அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் எந்த வகையில் அதனை உள்வாங்கிக் கொண்டார்கள், பாடசாலை எந்த அளவு உங்களுடைய இந்த சேவை மகத்தான ஒரு சேவையாக பார்க்கின்றது என்ற என்ன கருத்துக்களை உளமாற தனது கருத்துக்களை அதிபர் அவர்கள் வெளிப்படுத்தி சென்றிருந்தார். இன்றைய நிகழ்வில் நாங்கள் மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் வண்டிக்காரா
அழைக்கின்றோம். இவர் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற அகில இலங்கை கர்நாடக சங்கீத போட்டியில் வலய மட்டம் மாகாண மட்டத்தில் முதலிடங்களை பெற்று அகில இலங்கை வரை சென்று வந்த ஒரு பாடகர். கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக எங்கள் எல்லாருக்கும் தெரியாத பல விடயங்களை அறிமுக உரையில் தொகுத்து வழங்குவதற்காக பாடசாலையின் ஆசிரியர் திரு எஸ் பார்த்திபன் ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பாராட்டு, இந்த கௌரவிப்பு யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோர்வையில் இன்றைய இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு முதலாக எமது பாடசாலைக்கு அடிக்கடி தொடர்ச்சியாக மதிப்புக்குரிய திருமதி ஜனார்த்தினி அவர்கள் இந்த பாடசாலைக்கு தொடர்ச்சியாக தனது சேவைகளை வழங்கி வருகின்ற ஒருவர். அதிபர் மூலமாகவே எனக்கு அவர் அறிமுகமானார். அவர் கூறினார், இப்படி ஜனனி என்ற ஒருவர் இருக்கின்றார், அவர் பாடசாலை தொடர்பான நிறைய விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் கிரிவலம் அறக்கட்டளை என்னும் ஒரு நிர்வாகத்தை நிறுவி மாணவர்களுக்கான கல்வி சேவைகளை வழங்குகிறார் என குறிப்பிட்டார்கள். எனவே அவர் ஊடாக ஜனனி என்பவருடன் தொடர்பு கொண்டு மதிப்புக்குரிய திருவாளர் திருமதி ஜனனி அவர்கள் என்னோடு உரையாடி அவர்களோடு கலந்துரையாடி கொண்டு போதுதான் எனக்கு அறக்கட்டளை சபை இருக்கக்கூடிய கேடி பாரதி அண்ணா அவர்களும் அதே போன்று அனுசாந்த குமார் அண்ணா அவர்களும் உள்வாங்கி கொண்டு இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு முழு ஒத்துழைப்பினை வழங்கினார்கள். எனவே இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கான முக்கியமான சாராம்ச கர்த்தாக்களாக இருந்தவர்கள் அதிபர், அதே போன்று எங்கள் மதிப்புக்குரிய திருமதி ஜனார்த்தினி அவர்கள், அதனை போன்று திருமதி ஜனனி அவர்கள், அதனை போன்று இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய உப அதிபர், ஆசிரியர்கள். நான் பெயர் குறிப்பிட்டால் அத்தனை பேரை குறிப்பிட வேண்டியிருக்கும். எனவே பெயரை குறிப்பிடவில்லை. அத்தனை பேருமே இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு எமக்கு பெருமுதவி செய்திருக்கிறார்கள். அதிபர் நேற்றைய தினம் அவர்கள் வருகை தந்தது முதல் எவ்வளவு அசௌகரியங்களை மேற்கொண்டு நேற்றிரவு வந்து தங்கி மாணவர்களுக்கான இந்த மடிக்கணினியை வழங்கிவிடும் என்ற எண்ணத்தில் அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல வவுனியாவில் இருந்து மிக தூர பயணத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை இன்று மாணவர்கள் மத்தியில் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கேடி பாரதி அண்ணா இணைப்பாளர் அறக்கட்டளை சபையினுடைய அவருக்கும், அதே போன்று அனுசாந்தன் குமார் ஐயா அவர்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக சிவபாலன் அவர்களும் உன்னஸ்ரீயை மையமாக கொண்ட அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல விடிவெளியில் இருக்கக்கூடிய அமைப்பின் ராஜன், சிவபாலன் போன்றவர்களும் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். எனவே இந்த அறக்கட்டளை பாடசாலைக்கு கொண்டு வருவதற்காக அல்லது அதற்கான முயற்சிகளை செய்து அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வினை பாடசாலை நடாத்துவதற்கு அதிபர் முதல் அத்தனை ஆசிரியர்களும் துணை நின்றிருக்கின்றார்கள். நான் ஏதாவது ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்றால் இந்த பாடசாலையினுடைய இந்த மடிக்கணினி வழங்கும் இந்த நிகழ்வானது கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக அதனுடைய தலைவர் ஒருவர் தான் நிதி வழங்குகிறாராம், ஜெர்மன் நாட்டிலிருந்து. அந்த மதிப்புக்குரிய திருவாளர் அன்புக்குரிய அந்த சகோதரருக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு பாடசாலையினுடைய அத்தனை நன்றிகளையும் அதிபர் அவர்கள் செய்து கொண்டார். எனவே இந்த நிகழ்விலே அத்தனை அதிபர், உப அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சார்பாக கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெருமதியானது மடிக்கணினி இன்று பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கி வைத்த உங்களுக்கு, உங்களுடைய அறக்கட்டளை சபையினுடைய சேவை எமது பாடசாலைக்கு இன்னும் தேவைப்படுகிறது. தொடர்ச்சியாக நான் ஒரு விண்ணப்பத்தை வைப்பதற்காகவே நான் இங்கே வருகை தந்தேன். முக்கியமாக கேடி பாரதி அண்ணா அதனுடைய இணைப்பாளர், அதே போன்று அனுசாந்தன் குமார் ஐயா அவர்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, எமது பாடசாலை பிரதான வீதியில் இருந்து அண்மைக்கு இருந்தாலும் இங்குள்ள வளங்களுடைய பற்றாக்குறையை நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கட்டிடத்தின் தன்மையை பார்க்கின்ற போதே உங்களுக்கு தெரியும். எமது பாடசாலை பல பற்றாக்குறையில் மிகவும் தத்தளிக்கக்கூடிய மாணவருடைய திறமையை வெளிக்கொண்டு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. எனவே உங்களுடைய சேவை தொடர்ச்சியாக அந்த பாடசாலைக்கு அதிபர் குறிப்பிட்டது போல தேவை. எனவே தொடர்ச்சியாக அந்த பாடசாலைக்கு உங்களுடைய சேவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு மாத்திரம் உங்களுடைய
முதல் அடிவற்றி விநாயகர் வழிபாடாக உங்களுடைய நிகழ்வை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தர வேண்டும். தொடர்ச்சியாக உங்களுடைய அனுசரணையில் எங்களுடைய பாடசாலைக்கு வளங்களை அள்ளி வழங்க வேண்டும். மாணவருடைய கற்றலில் உங்களுடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசை அவா என கேட்டு இந்த கணனி மடிக்கணன் இங்கே வருவதற்கு உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் இறை பிரார்த்தனையும் செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காமன் கூத்து நிகழ்வானது நிறைவாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனுடைய சாராம்சத்தை நாட்டார் இலக்கியத்தை அவர்கள் வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற தூர பிரதேசங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்வினை எமது பாடசாலை காண்பித்தால் சிறப்பாக இருக்கும் என எங்களுடைய சங்கீத பாட ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள் திட்டமிட்டார்கள். எனவே நான் ஒரு பங்குதாரராக இருந்து இந்த நிகழ்வினை மேடையேற்றுவதற்காக தயாராக இருக்கின்றோம். அகில இலங்கை வரை சென்று பரிசுகளை பெற்றுக்கொண்ட ஒரு நாட்டார் பாடல், அதனை கண்டுகளிப்பதற்காக உங்களை அன்போடு நான் இந்த நிகழ்வில் இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி. அப்படியே படம் எடுத்து காட்டிய இந்த நாட்டார் பாடலை வழங்கி சென்ற எங்களுடைய பாடசாலை மாணவியர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டார் பாடல் கூட 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற அகில இலங்கை கர்நாடக சங்கீத போட்டிகளில் வளைய மட்டத்தில் முதலாம் இடம் பெற்று, மாகாண மட்டத்திலும் முதலாம் இடம் பெற்று அகில இலங்கை வரை இந்த நாட்டார் பாடல் சென்று வந்தது. எனவே இந்த நாட்டார் பாடலை பயிற்றுவித்த எங்களுடைய சங்கீத பாட ஆசிரியர்கள், உதவி அதிபராக இருக்கக்கூடிய திருமதி எம் சுகந்தினி ஆசிரியருக்கும், ஆசிரியர் திரு எஸ் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சபையினுடைய முக்கியமான நிகழ்வுக்காக நான் முதலில் குறிப்பிட்டது போல நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய மடிக்கணனை எங்களுடைய பாடசாலை மடியிலே ஏற்றிக் கொள்வதற்காக உங்களை வரவேற்றிருக்கின்றோம் என்பதை எங்களுடைய செய்கைகள், நடத்தைகள், எங்களுடைய முக பாவனைகள் உங்களை காண்பிக்கும் என்ற எண்ணத்தோடு இருவரும் அறக்கட்டளை சபையினுடைய முக்கிய உறுப்பினராகவும் இணைப்பாளராகவும் செயல்பட்டிருக்கக்கூடிய கேடி பாரதி ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். இது உங்களுக்கான நேரம். பாடசாலை மேடையிலே உங்களை நாங்கள் காண்பதிலே பெருமிதம் கொள்கிறோம். எனவே மாணவர்கள், ஆசிரியர்களுடைய அன்பான கரகோஷத்தோடு ஐயா அவர்களை மேடை கலைக்கிறேன். மாணவ செல்வங்கள், ஆசிரியர், அதிபர், இந்த நிகழ்ச்சியை ஒருங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பார்த்திபன் சார் அவர்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எங்களுக்கு பார்க்க தெரியுது. ஆனால் நாங்கள் மட்டும் கொஞ்சம் சோர்வா இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீண்ட தூர பயணம், பல மைல்களை தாண்டி இரவு நேரம் நாங்கள் நாலு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே வரும்போது அந்த நேரம் உண்மையில் எனக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எவ்வளவு ஆர்வமாக, எவ்வளவு அன்பாக நீங்கள் எங்களை அழைத்தீர்கள் என்றதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி என்று சொல்லி அந்த தூரங்களை நீங்கள் சில நேரம் போயிருக்கலாம், ஆசிரியர்கள் யாரும் போய் வந்திருக்கலாம் நினைக்கிறேன். சில நேரம் அங்கத்திய ஆசிரியர்களும் இங்கே கற்பிக்கிறத நான் பார்த்தேன். நாங்கள் இப்போ ஏற்கனவே போன பாடசாலையில் 2 ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு ஆசிரியர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் கூட நான் சில விடயங்களை நான் இதில் குறிப்பிட வேண்டும். 3 வருடங்களாக எங்களோட கிரிவலா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கும் ஒரு ஜாசகம் கேட்கிற அம்மா என்ற பார்வையில தான் முதல் அந்த நாங்கள் இந்த அறக்கட்டளையை தொடங்கினாங்க. இந்த ஸ்தாபகர் ஏர்மல் இருக்கிறார். அவர் என்னோட முதல் ஒரு நட்டுறுதியாக பழகி கொண்டிருந்த போது நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு வீட்டுக்கு போயிட்டேன், வீதியோரம் இருந்த வீடு. அப்போ அங்கே போனால் ஒரு சின்ன பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த கதையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா அங்கண்டா, அம்மா இறந்துட்டா, அப்பா அங்கன்னு கேட்டேன், அப்பாவும் இறந்துட்டார். அப்போ உங்களை யார் வச்சு பார்க்குறேன்னு கேட்க அம்மம்மா. அப்போ அவங்க கேட்க ஜாசகம் நாங்கள் நோமலாக சொல்லுவோம், இதில்
பிச்சை எடுக்க போகிறோன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த சொல் வந்து பிள்ளையான சொல்லண்டபடியே நான் ஜாசகம் கேட்குறேன்னு சொல்கிறேன். அந்த ஜாசகம் கேட்க போயிட்டா அம்மா வந்தால் தான் சாப்பாடுங்களுக்கிட்ட சொல்லிக்க அந்த பிள்ளை. அப்போ நான் போகிற டைம் நான் நினைக்கிறேன் ஒரு 1:30 அல்ல 2 மணியை தாண்டி இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் சாப்பிடலை. அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்தது. அந்த நேரத்தில் எங்களோட ஸ்தாபகர் அவர் வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் வந்து எனக்கு ஃபோன் எடுத்து என்னோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன் இப்படி மழை பெய்து கொண்டிருக்கேன்னு, இப்போ கதைக்கிற கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், ஆனால் நான் நிற்கிற இடமும் ஒரு வேதனையான இடம் என்று சொன்னேன். அவர் அதுக்கு முதல் அந்த உதவி திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கதைத்ததில்லை, உதவி திட்டம் சம்பந்தமாக நாங்கள் ஏதோ ஒரு விடயமும் கதைத்ததில்லை. அப்போ என்ன கவலைக்குரிய விஷயம், என்ன பிரச்சனை அவற்றை கேட்ட போது நான் அவருக்கு சொன்னேன், அண்ணாவுக்குரிய ஒரு குடும்ப விவரம் உண்டு. அந்த குடும்பத்தில் வந்து அம்மாவும் இறந்துட்டின யுத்தத்தில், அப்பாவும் இறந்துட்டினோம். அந்த 2 பிள்ளைகளும் வந்து இருக்குது. அந்த அம்மா வந்து ஜாசகம் பருவதற்காக போயிட்டு அவள் வந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு என்று சொல்லி கேட்டபோது எந்த ஒரு இதுக்குமே இல்லாமல் உடனடியாக எனக்கு அவர் சொன்னார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்க, நான் இப்போ பணத்தை அனுப்புகிறேன். அந்த அம்மாவை எங்கெண்டாலும் தேடி பிடிச்சி அவருக்கு இந்த மாதத்துக்குரிய எல்லா பொருட்களும் என்ன அவங்களோட சாப்பாடு, அதாவது உணவு தேவைக்கான என்ன தேவை இருக்கோ அவ்வளத்தையும் பெற்றுக் கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டிருந்தார். உடனடியாக நான் அந்த அம்மாவை தேடி பிடிச்சு எங்கே போயிருப்பான்றதெல்லாம் நான் தேடி பிடிச்சு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிட்டேன். அம்மாவை பிடிச்சு அந்த பிள்ளையை வச்சு தான் பிடிச்சது. பிடிச்சி அவ்வளவு பொருட்களையும் வேண்டி கொடுத்து அன்னைக்கு தொடங்கி எங்களது உதவி திட்டம் இன்று வரைக்கும் நாங்கள் அந்த உதவி திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அவரை நான் இந்த இடத்துல பாராட்ட வேண்டும். ஒரு தனி மனிதனாக உழைக்கின்ற சம்பளத்தை ஒரு கடையில் வேலை செய்து அங்கே உழைக்கின்ற பணத்தை அப்படியே இந்த மக்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் என்றால் அந்த மனிதனை நாங்கள் எப்படி சொல்லுவதென்று தெரியல. நான் கூட ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் நான் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் வார பணத்தில் ஒரு காவாசத்தான் என்னால் செய்ய முடியும், முழுமையாக என்ன செய்ய முடியாது. ஆனால் அந்த இதே இல்லாமல் முழுமையான உதவி என்ற வங்கி கணக்கில் தான் அவரோட பணம் எல்லாம் கூடுதலாக வரும். அந்த இதை வச்சு சொல்கிறேன், அண்டாண்டு எவ்வளோ பணம் வேணுமோ, இந்தந்த வேலைக்கு என்னென்ன பணம் வேணுமோன்னு சொல்லி அவ்வளத்தையும் அப்படியே வழங்கி கொண்டிருக்கிற உன்னதமான ஒரு மனிதர், அர்ப்பணிப்பான ஒரு மனிதர்கள் பங்களிப்பில் தான் இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் இப்போ நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மக்கள், டிசேபிள் மக்கள், அதாவது கால் கை இல்லாத மக்கள் அல்லது அந்த தாய் தந்தைகள், அந்த பிள்ளைகள், பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற நல்ல மனிதர். ஆனால் இருந்தாலும் கூட அவர் அங்கே உதவி செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எங்களுடைய கிரிவலம் ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளராக நான் இருக்கிறேன், பொருளாளர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் என்று எங்களோட பரந்துபட்ட உறவு மட்டக்களப்பு, அம்பார, வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்று சொல்லி எங்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் வந்து பரந்துபட்டு வேலை செய்வதன் காரணமாக எந்த மக்களுக்கு, எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பொருள் போய் சேர வேண்டுமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பொருள் போய் சேருவதற்கு உறுதுணையாக இருக்கிற எங்களோட அமைப்பினருக்கும் நான் இந்த இடத்துல அவர்களுக்கு பாராட்ட வேண்டும். ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது என்பது கடினம், வழங்குவது என்பது கடினம், அதை பெற்றுக்கொள்வது கடினம். அந்த பொருளை பெற்றுக்கொண்ட திறமையும் அதற்கான ஒரு வேகத்தையும் ஏற்படுத்தி விட்டவர் பார்த்திபன் சார் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் அவரையும் சொல்ல வேண்டும், நாங்கள் வந்ததிலிருந்து எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எந்த இடத்துல இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு கணனி வந்து உங்களுக்கு மடிக்கணனி கிடைப்பதற்காக முழுமையாக உழைத்த அந்த மனிதருக்கு நான் நன்றி சொல்லணும். அதோடு அவரோடு தொடர்பு கொண்டு எங்கள் கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர், கிரிவலம் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஜனனி அவர்கள் ஊடாகத்தான் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அதற்கு பிற்பாடு எங்களோடு தொடர்பு கொண்டு குரூப் கூடாக கதைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். கதைத்த போது எங்களது ஸ்தாபகர் என்னோடு நிறைய விடயங்கள் சம்பந்தமாக கதைத்திருந்தார். நிறைய பேர் வந்து தடைகளை விதித்திருந்தார்கள். மலையக பக்கம் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை, நாங்கள் மலையக பக்கம் உங்களது வேலையை செய்வோம், நீங்கள் உங்களோட பகுதியில் வேலை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னவர்களும் சில அமைப்புகளும் இருக்கிறது. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமல்ல, எங்களுக்கு எங்க மக்கள், எங்க மாணவர்கள், அவர்களுக்கு தேவை எங்கே இருக்கிறதோ அங்கே எங்களோட வேலை திட்டம் நிச்சயமாக தொடரும், நிச்சயமாக நாங்கள் செய்வோம், அது எந்த மாற்றமும் இல்லை.
எங்களோட கதைக்கும் போது அதிபர் பார்த்திபன் சில விடயங்கள் சொல்லியிருந்தார். பாடசாலை சம்பந்தமான சூழல், பாடசாலைக்கான தேவைகள், பாடசாலைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு என்பதனை அவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் இப்போ இதில் உறுதியாக நாம் சொல்லிக்கொண்டு போக முடியாது. இது நாங்கள் தருவோம், இது தரமாட்டோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களது இந்த மாணவ செல்வங்கள பெறுபவர்கள், அவர்கள வளர்ச்சிகள், அவர்களுக்கு அடுத்த கட்ட பாடத்திட்டத்தில் முன்னேற்றங்களை நாங்கள் பார்த்த பிறகு இதற்கு மேலான நாங்கள் உதவிகளை செய்வதற்கு காத்திருக்கிறோம். கல்வியில நீங்கள் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, கல்வியில எவ்வளவு உங்களை நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்களோ, அதற்கு பிறகு எங்களோட உதவி நிச்சயமாக தொடரும். இந்த இடத்துல மலையகம் என்றது எங்களுக்கு மனசுல படித்த ஒன்று. ஏனென்றால் நான் மலையகத்தை நான் பார்த்தது இந்த உதவி திட்டத்துக்கு பிறகுதான். நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்தில் எங்களோட வேலை திட்டம் வடக்கு கிழக்கில் நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் மலையகம் என்றது நாங்கள் தொட்டதை இந்த உதவி திட்டத்தை ஆரம்பித்த பிறகுதான் மலையகத்தை நான் பார்த்தேன். உண்மையில் எனக்கு மலையகம் பிடிக்கும். மலையகம் எனக்கு மட்டுமில்லை, எங்களுடைய ஸ்தாபகருக்கும் பிடிக்கும். முழுமையாக எங்களோட உறுப்பினர்கள் எல்லாருக்குமே மலையகம் பிடிக்கும். நிச்சயமாக இந்த மலையகத்தில் வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் உழைப்போம். அவங்களுக்காக எந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய தயாராக இருப்போம், நிச்சயமாக செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த மடிக்கணனி வழங்குறதுக்கு நாங்கள் வரும்போது இன்னொரு பாடசாலை சொல்லியிருந்தோம். இன்னொரு பாடசாலைக்கு நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்வதற்காக சென்றிருந்தோம். அவர்கள் இந்த மடிக்கணனியை எங்கள்கிட்ட கண்டுட்டார்கள். கண்டவுடன் உடனடி எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அவங்களிடத்திலையும் நாங்கள் பார்த்தபோது உண்மையான பிரச்சனை இருக்குது, கணனி தேவை. அங்கேயும் அவர்களும் இந்த பாடசாலையில் நடக்கின்ற நடைமுறை போன்றுதான் எந்த தேவையா இருந்தாலும் கடையில் கொண்டுதான் போட்டோ காப்பி மிஷினோ அல்லது போட்டோ காப்பி அடிக்கிறதோ ஏதோ செய்ய வேண்டிய தேவை இருக்காங்க. நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களோட வேலை திட்டம் இந்த பகுதிகளில் தொடர்வதற்கு நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள், அதே ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்து தருவோம். நான் இப்போ நிறைய விடயங்கள் கருத்து கொண்டே போகலாம். என்றால் எங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. அதை போல இருக்கிறாங்கிற முன்களையும் பார்க்கல கஷ்டமா இருக்குது. சிலருக்கு சோர்வா இருக்கு, சிலருக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கூட நிச்சயமாக மீண்டும் நான் சொல்றேன், எங்களோட வேலை திட்டம், எங்களோட பணி இங்க தொடரும். அதுக்கு எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் தயாராக இருக்கிற இந்த பாடசாலையில என்னென்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எங்களால் செய்ய முடியுமோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் செய்வோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அதிபர் சொல்லிட்டு அந்த விடயங்களை நாங்கள் 8 பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்த கொடுப்பன வழங்குகிறோம். அதில் ஒரு பிள்ளை மலையக பிள்ளை, மற்ற சிங்கள மொழி ஒன்றுக்கு நாங்கள் வழங்குகிறோம். அதாவது முஸ்லீம் பிள்ளை ஒன்றுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு மத இதுக்கும் இல்லாமல் நாங்கள் அந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் மாலை நேர கல்விகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு அமைப்பு தடையா இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பு எங்களை இங்க நீங்கள் வேலை செய்யாதீங்க என்று சொன்னாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த மாணவ செல்வங்களுக்காக மலையகத்தில் வேலை செய்வோம் என்று உறுதியாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்கள் உண்மையிலேயே இந்த பாடசாலை தேவை எவ்வாறு இருக்கின்றது, மலையக பின்புலம் சார்ந்து பேசுகிற போது மலையகத்தினுடைய வளங்கள் அல்லது மாணவர்களுடைய தேவைகள் எவ்வளவு இருக்கின்றது என்பதை இங்கு பார்க்கின்ற போது அவர்கள் புரிந்திருப்பார்கள். யாரோ சொன்னார்களாம், மலையகத்துக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் என்று. அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல. உங்களுக்கான பாதை எங்களுடைய பாடசாலைக்கும் எங்களுடைய மலையகம் சார்ந்த சமூகத்துக்கும் எப்போது இருக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் உங்களை அன்பு கூர்ந்து வரவேற்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்ப வாக்குறுதியின் நேரத்தில் வழங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்வுடைய ஒரு இறுதி அம்சமாக மாணவர்களுடைய ஒரு பாடல் இடம்பெற இருக்கின்றது, ஒரு விறுவிறுப்பான பாடல். எனவே அந்த கவிஷ்கா குழுவினரை அன்போடு மேடை நிகழ்வினுடைய உத்தியோகபூர்வ மருத்துவ ஜெயகாந்தி ஆசிரியர்கள் அன்போடு மேடைக்கு நான் அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினை நிறைவு செய்ய வேண்டிய தருணம், முக்கியமான தருணம். எனவே
அந்த நிகழ்வுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். பாடசாலையை தேடி வந்த கிரிவலம் அறக்கட்டளை சார்பில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அங்கத்தவர்களுடைய மடிக்கணனியை இன்றைய தினம் பாடசாலைக்கு கையளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மடிக்கணினியை எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய பாடசாலை அதிபர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாடசாலை அதிபர் திருவாளர் எஸ் சிவனேஸ்வர் ராஜா ஐயா அவர்களோடு கிரிவலம் ஃபவுண்டேஷன் கிரிவலம் அறக்கட்டளையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திருவாளர் பாரதி ஐயா அவர்களையும் அருஷாந்த் ஐயா அவர்களையும் அன்போடு உழைத்து அழைக்கின்றோம். மடிக்கணினியை கையளிப்பதற்காக இந்த நிகழ்வில் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திருவாளர் விஜய மனோகரன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு எங்களுடைய பாடசாலையின் உதவி அதிபர் திருமதி எம் சுகந்தினி ஆசிரியர் அவர்களையும் ஏனைய ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர் திரு செல்வி கமலி சுப்பம்மாள் அம்மையார் அவர்களையும் ஆசிரியர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு மடிக்கணினியை அன்பளிப்பு செய்கின்றனர். பாடசாலை பிரதான பாதைக்கு அண்மையில் இருந்தாலும் நான் வந்ததுடன் பாடசாலையுடைய அதிபர் வந்ததுடன் இந்த தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் மாணவர்களை கற்பித்தல் கூட மிகவும் இன்றைய தொழில்நுட்ப உலகத்திலே 21 பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்வினை வாழ்த்து செய்தியோடு வழங்குவதற்காக ஒரு தினமாக திருவள்ளுவர் தமிழ் வித்தியாலயத்துக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. காரணம், நாங்கள் கல்வி கற்கும் பொழுது 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் கணனி என்ற வார்த்தையே எமது காதுகளுக்கு கிடைத்தது. உயர்தரம் கற்றுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த மடிக்கணனி என்பது எமக்கு கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த பெருமை கிரிவலம் அறக்கட்டளை அங்கத்தவர்களுக்கு செல்ல வேண்டும். ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டமையானால் நடிப்பது யாரோ, ஆனால் அதற்கு பின்புறமாக இருப்பது எத்தனையோ பேர். அந்த பின்புறமாக இருக்கும் உள்ளங்கள் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு விஜயை பிடிக்கும். விஜய் என்றால் இந்த பாரதி ஐயா ஒரு வார்த்தையை கூறினார், தனியாக ஒரு உள்ளம், அந்த உள்ளம் எங்கோ இருந்து எமக்கு இந்த சேவையை அளிக்க வேண்டும் என்று ஒரு உள்ளத்தை அளிப்பிருக்கின்றார். அந்த 36 மாதங்கள் 3.5 கோடி ரூபாய்க்கு மேல் இப்பொழுது செலவு செய்திருக்கின்றார்கள் படிப்பிற்காக. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர்கள் எல்லாம் கணனியை கையடித்து நன்றாக படித்து தொழில் வாய்ப்பிலே அமர்ந்து விட்டார்கள். இந்த கணனி எப்படி இந்த பாடசாலையில் இயங்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களிடம் சென்று எப்படியாவது இந்த கணனியில் உள்ள நல்ல விடயங்களை நாம் நிச்சயமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஒரே ஒரு வார்த்தை நான் கூற வேண்டும். ஐயா அவர்கள் கூறினார்கள், ஒரு அம்மையார் 2 குழந்தைகளை விட்டுவிட்டு பிச்சை எடுக்க சென்று விட்டார். அந்த வார்த்தையை பாவிக்க வேண்டாம் என்று கூறினாலும் அது உண்மையான ஒரு வார்த்தை. பிச்சை எடுத்து, அதாவது சென்ற 2 கிழமைகளுக்கு முன்னால் நீங்கள் செய்திகள் பார்த்திருந்தால் உங்களுக்கு விளங்கியிருக்கும். பிச்சை எடுத்தவர் ஒருவர் இன்று கொழும்பு நகரிலே 5 மாடி கட்டிடத்தை கட்டியிருக்கின்றார். ஆனால் மலையக மக்களுக்கு முழு நாள் வேலை செய்தாலும் ஐயா 1700 ரூபாய் தான் இந்த வருடம் கிடைத்திருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் இருக்கும் குழந்தைகள் அவர்களும் ஏழ்மை படைத்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவை செய்த உங்களுக்கு குழந்தைகள் சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும்
ஆசிரியர் சார்பிலும் அதிபர் சார்பிலும் இருவரும் கூப்பி நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய பாடசாலை முதல்வர் சிவனேஸ்வரராஜா ஐயா அவர்களுக்கும் எமது ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் வலய கல்வி பணிமனையில் இருந்து வருகை தந்திருக்கும் மனைப்பொருளியல் ஆசிரியர் ஆலோசகர் அவர்களுக்கும் கிரிவலம் அறக்கட்டளையில் இருந்து வருகை தந்திருக்கும் இணைப்பாளர் KT பாரதி ஐயா அவர்களுக்கும் திரு அனுஷாந்த குமார் ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களுக்கும் அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப கல்வியில் மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக பாடசாலைக்கு மடிக்கணனி ஒன்றினை அன்பளிப்பாக வழங்க வந்துள்ள எமது கிரிவலம் அறக்கட்டளை அங்கத்தவர்களுக்கு இம்மடிக்கணனியை பெறுவதற்காக பல வழிகளில் முன்னின்று முயற்சி செய்த எமது திருவாளர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் தருணத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே